உலக வரலாற்றில் ஒரு மனிதர் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் எதிர்த்து தனியாக நின்றார். அவர் கையில் ஆயுதம் இருக்கவில்லை, ஆனால் அவரிடம் உண்மை என்ற வலிமை இருந்தது. அவர்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஈராக் நாட்டின் பாபிலோனியாவில் சிலைகள் செதுக்கும் ஒரு குடும்பத்தில் பிறந்து அந்த சிலைகளையே தகுத்து இருந்த புரட்சியாளர். நம்ருத் என்ற ஆணவம் பிடித்த மன்னனின் பெரும் நெருப்பு குளத்தில் வீசப்பட்ட போது அந்த நெருப்பு ஏன் அவரை சுடவில்லை? அந்த மர்மமான மற்றும் எழுச்சியூட்டும் வரலாற்றை இன்று விரிவாக பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை ஆசர் சிலைகளை செதுக்கி விற்பவர். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதிலேயே சிந்திக்க தொடங்கினார். கைகளால் செதுக்கப்பட்ட இந்த பொம்மைகள் எப்படி கடவுளாக முடியும்? குர்ஆன் மிக அழகாக விவரிக்கிறது. அவர் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தார், அது மறைந்தது. சந்திரனை பார்த்தார், அதுவும் மறைந்தது. சூரியனை பார்த்தார், அதுவும் மறைந்தது. இறுதியில் அவர் சொன்னார், மறைந்து போகும் எதையும் நான் நேசிக்க மாட்டேன், இதையெல்லாம் படைத்தவனையே நான் வணங்குவேன். இந்த தேடல் தான் அவரை ஏகத்துவத்தின் தந்தையாக மாற்றியது. ஊர் மக்கள் திருவிழாவிற்காக வெளியே சென்றபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்த அனைத்து சிலைகளையும் உடைத்து தள்ளினார். ஆனால் ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் உடைக்காமல் அதன் கழுத்தில் கோடாலியை மாட்டினார். ஊர் மக்கள் வந்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர். யார் இதை செய்தது என்று கேட்டபோது, இதோ இந்த பெரிய சிலையிடம் கேட்டு பாருங்கள் என்றார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கல் சிலையிடம் எப்படி பேச முடியும் என்று அவர்கள் கேட்டபோது, பேசக்கூட தெரியாத, தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத இந்த கற்களையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அவர்களின் அறிவில் ஓங்கி அடித்தார். கோபமடைந்த மன்னன் நம்ருத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிரோடு எரிக்க உத்தரவிட்டான். பல நாட்கள் விறகுகள் சேகரிக்கப்பட்டு ஒரு ஊரை வெப்பத்தால் தகிக்கும் அளவிற்கு பெரும் நெருப்பு மூட்டப்பட்டது. அவர் நெருப்பில் வீசப்பட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உதவி வேண்டுமா என்று கேட்டார். அல்லாஹ் எனக்கு போதும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உறுதியாக சொன்னார். அப்போது அல்லாஹ் நெருப்பிற்கு ஆணையிட்டான், நெருப்பே இப்ராஹிம் மீது குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் ஆகிவிடு. குர்ஆன் 21வது அத்தியாயம் 69வது வசனம். நெருப்பு அவரின் கட்டுகளை மட்டும் எரித்தது. ஆனால் அவர் ஒரு பூஞ்சோலையில் அமர்ந்திருப்பது போல அமைதியாக இருந்தார். நம்ருத் மிரண்டு போனான். நெருப்பிலிருந்து தப்பிய அவர் பாலஸ்தீனம் மற்றும் மக்காவிற்கு பயணம் செய்தார். முதிய வயதில் அவருக்கு பிறந்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் கட்டளைக்காக பலியிடத் துணிந்த அந்த மகா தியாகம்தான் இன்று நாம் கொண்டாடும் பக்ரீத் பண்டிகை, அதாவது ஹஜ் பெருநாள். இறுதியாக தந்தையும் மகனும் சேர்ந்து இறைவனின் முதல் இல்லமான கஅபாவை மக்காவில் கட்டினார்கள். இன்றும் உலகெங்குமுள்ள கோடிக்கணக்கான மக்கள் அந்த இல்லத்தை நோக்கிய தொழுகை நடத்துகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம், உலகமை எதிர்த்தாலும் இறைவனை மட்டும் நம்பினால் நெருப்பும் பூஞ்சோலையாக மாறும். அடுத்த எபிசோடில் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டிய வழியில் வளர்ந்து ஜம்சம் நீரூற்றிற்கு காரணமாக இருந்த நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.